ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்னிங் எடுத்த வீடியோ தாங்க இது. என் பையன் இந்த வருஷம் 10th போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்கங்க. அவன் 10th படிக்கிறதுக்கு கிளாஸு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் என்ன சொன்னார்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் சேர்ந்துருக்காங்கம்மா, அங்கே நல்லா சொல்லித்தராங்களாம், அங்கே நானும் சேர்ந்துக்கிறேன், 10th ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாருங்க. சரி, நாங்களும் அந்த டியூஷன் சென்டரை பற்றி விசாரித்து எல்லாம் நல்லா பாசிட்டிவாக சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் பையனை அங்கே சேர்த்து விட்டோம். அவனும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான். இப்போ பிரச்சனை என்ன தெரியுங்களா, அங்கே ஒரு செட் ஆஃப், அதாவது டியூஷன் சென்டரில் ஒரு செட் ஆஃப் போர்ஷன்ஸு, அந்த ஒரு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணால் அதுக்கான ரெகுலர் சைக்கிளிக் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி வைக்கிறாங்க. அது ஒன்றா. இப்போ என் பையன் படிக்கிற ஸ்கூலில் என்ன பேட்டர்ன் ஆஃப் சொல்லித்தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன போர்ஷன்ஸ் அங்கே சொல்லித்தர போர்ஷன்ஸ் வேறு, சரிங்களா, இங்கே ஸ்கூலில் சொல்லித்தர போர்ஷன்ஸ் வேறு. ஆனால் எல்லாமே ஒரே புக்கில் இருந்தால் வேறு லெசன்ஸில் மாற்றி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ பிரச்சனையாக. இப்போ என் பையன் ஸ்கூலில் சொல்லித்தரதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் அவன் எக்ஸாம்ஸை நல்லா அவுட்புட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் இங்கே மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இல்லைன்னா அவனுக்கு லோ மார்க்ஸ் கிடச்சிரும். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஸ்கூலில் அவனுக்கு ரெகுலர் சைக்கிளிக் டெஸ்ட் மாதிரி 10th எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் நடக்கிறது தானேங்க. அதே மாதிரி என் பையனுக்கும் அவன் படிக்கிற ஸ்கூலில் ரெகுலர் சைக்கிளிக் டெஸ்ட்ஸ் மந்த்லி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு போர்ஷன் முடிப்பாங்க, அந்த மந்த் எண்டில் கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் இருக்கும். இது மாதிரி மந்த்லி டெஸ்ட் போயிட்டுருக்கு. இப்போது என் பையனால் கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணியிருந்தான் இல்லையா, அந்த கோச்சிங் சென்டருக்கு ரெகுலராகவும் போக முடியல. இங்கே ஸ்கூலில் வைக்கிற எக்ஸாம்ஸை தான் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது. ஏன்னா இந்த ரிப்போர்ட் கார்டு தானேங்க பேசும், இந்த ரிப்போர்ட் கார்டு மார்க் தானே பேசும் நாளைக்கு. அதனால் அவனால் ஒன்றுமே பண்ண முடியலை. இது எனக்கு பெரிய கவலையாக இருக்குது. ஏன்னா டியூஷன் சென்டர்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணிட்டு, என்னங்க உங்கள் பையனை நீங்கள் ரெகுலராகவே கோச்சிங் சென்டருக்கு அனுப்ப மாட்டீங்க, அப்புறம் லெசன்ஸ் எல்லாம் நிறைய மிஸ் ஆகுது, இப்படி மிஸ் ஆகிட்டே போயிருந்தால் உங்கள் பையனோட எஜுகேஷன் தான் ஸ்பாயில் ஆகும்ன்ட்டு அவங்க ஒரு பக்கம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அண்ட் டியூஷன் சென்டர்ஸ்லாம் சாதாரணம் இல்லைங்க, ரீசனபிள் ஃபேர் அமௌண்ட்டை தான் அவங்க டியூஷன் ஃபீஸாக முன்னாடியே எங்ககிட்டேருந்து வாங்கிடுறாங்க, சரிங்களா. ஸோ நீங்கள் உங்கள் பசங்க யாருன்னா ஃப்யூச்சரில் 10th +1 +2 அதெல்லாம் படிக்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்கூலில் இருக்க சீனியர் பசங்க, டீச்சர்ஸ், அவங்கக்கிட்டலாம் நல்லா கேளுங்க, விசாரிங்க. இதுமாதிரி ரெகுலர் சைக்கிளிக் டெஸ்ட்லாம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் போகாது. நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க அதெல்லாம் முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டியூஷன் சென்டரை சேர்த்து விடுங்க. இல்லை ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் தான் அவங்க பசங்க பண்ண போகிறாங்கன்னா ஓகே, தட் இஸ் ஓகே, நான் அதை பற்றியே பேச விரும்பலை, அது டிஃப்ரெண்ட். அதை தவிர்த்து மற்ற டிகிரி பசங்க மற்ற நார்மல் யூஜி டிகிரிஸ்லாம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் 1க்கு 2 தடவை யோசித்து இது மாதிரி டியூஷன் சென்டர்லாம் போய் ஜாயின் பண்ண விடுங்க.